கோயம்புத்தூர் மாநகருக்கு வந்து 2 பேர் இருக்குதுங்க. ஒண்ணு தொழில் நகரம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் நகரம். இப்ப பார்த்தீங்கன்னா, 3வது ஒரு பேர் வந்து இணைஞ்சிருக்கு. அது என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்குங்க. ஏன் இந்த பேர் வரணும்னு பார்த்தீங்கன்னா, கோவை காந்திபுரம் பகுதியில வந்து செம்மொழி பூங்கா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் 25ஆம் தேதி வந்து திறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11ஆம் தேதி வந்து பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி குடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த பகுதிய வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நெறையா கூட்டங்கள் வர்றதாக சொல்லப்படுதுங்க. சரி நாமும் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போனேன். உள்ள போக போக பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்தது. என்ட்ரன்ஸே வந்து மிரட்டுற மாரி இருந்ததுங்க. சரி வண்டிய நிறுத்திட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. அக்கா இந்த ஸ்டாண்ட்ல வந்து எப்படிங்க்கா வண்டி நிறுத்தணும்னு சார்ஜ் எல்லாம் எப்படிங்க்கா? அம்மா சார் வண்டி வந்துங்க சார் 1 மணி நேரத்துக்கு நாங்க ரூ. 5 போட்டிருக்கோங்க சார். சரி, வண்டி சரி. எடுக்கும்போது நீங்க பே பண்ணிக்கலாங்க சார். சரி, சரிங்க. இப்போ ஹெல்மெட் எல்லாமே எங்கள்ட்ட நாங்க சேஃப்டியா பார்த்து எல்லாம் பண்ணிக்குவோங்க சார். பண்ணிக்கிருவீங்க. சரி இதுல வந்து இப்போ டெய்லி நெறைய பேர் வராங்களா? ஆமாங்க சார். நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6000 பேர், 7000 பேர் வந்துட்டு இருக்காங்க வராங்க. சார். ஈவினிங் நெறையா கூட்டம் இருக்குதுங்க சார். கூட்டம் இருக்குதுங்க. ஆமாங்க சார். இங்க உள்ள என்னென்னவெல்லாம் இருக்கு எக்ஸ்ப்ளோர் உள்ள பண்றதுக்கு? வந்து பார்த்தீங்கன்னா சார் ராட்டினம் இருக்குங்க சார். கரடி பொம்மை இருக்கு. உள்ள வந்து ஃப்ளவர்ஸ் நெறையா இருக்கு. சரி, சரி. ஃப்ளவர்ஸ்லாம் நெறையா இருக்குங்க சார். நெறையா மருத்துவ மரங்கள்லாம் நெறையா இருக்கு. உள்ள பார்க்கறதுக்கு என்ஜாய்மென்ட் பண்றதுக்கு நெறையா இருக்குங்க சார். 1 மணி நேரம் பத்தாது. ஆ. இன்னும் நல்லா 2 மணி நேரம், 3 மணி நேரம் பார்த்துக்கிற மாரி நெறைய பிளேசஸ் நெறையா இது இருக்குங்க சார். மொத்த பிளேஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்குங்க? சார் மொத்த பிளேஸ் வந்து எவ்வளோ தூரம்னு தெரியல. ஆனா ஃபுல்லா இருக்கு. ஆனா வந்து ஒரு 2, 3 மணி நேரம் சுத்தி 2, பார்க்கலாம். 3 கண்டிப்பா 3 மணி நேரம் சுத்தி பார்க்குற அளவுக்கு பிளேஸ் இருக்கு. உள்ள போகும்போதே 2 சிற்பங்கள் வந்து நம்மள ஆச்சரியப்பட வைக்குங்க. ஒண்ணு யானை, இன்னொன்னு மான். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, தத்ரூவமா வந்து அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, மலை மூடுகள் மாரி இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரோஸ் எல்லாம் வச்சு அழகா அமைச்சு வச்சிருக்காங்க. சரி உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ள போம்போது, என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்ட்டாங்க. டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுக்கு வந்து ரூ. 15 குழந்தைங்களுக்கு வந்து ரூ. 10 இதுக்கு உள்ள போய் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாங்க. சரி வீடியோவுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கேமராவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூ. 50, கேமராவுக்கு வந்து ரூ. 25, திரைப்பட ஒளிப்பதிவுக்கு வந்து ரூ. 25,000, குறும்படத்துக்கு வந்து ரூ. 2,000 இதெல்லாம் கட்டுனோம்னா, நம்ம அங்க போய் வீடியோலாம் எடுத்துக்கலாம். சரி உள்ள போனோனே நம்ம முதல்ல வந்து தெரியறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரிகள் வந்து லைனா நிக்கும். உங்களுக்கு ஆச்சரியமா இது ஏன் இங்க நிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, வயசானவங்க, அதே மாரி மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாம் பார்க்க வந்தாங்கன்னா, அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு இந்த வண்டி நிக்குதுங்க. இதுக்கு தனியா வந்து நீங்க கட்டணம் செலுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஏடிஎம் உள்ளே இருக்கு. தண்ணி வந்து அருமையா இருக்குங்க. குடிச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி போனீங்கன்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு பூங்கா இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் விளையாடுறதுக்கு விளையாட்டு பூங்கா இருக்குதுங்க. அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா, இந்த மாரி கைகாட்டி பலகைகள் உள்ள நெறைய இடத்துல வச்சிருப்பாங்க. இது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து எங்கே போறது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதனால இத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இத வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இது பார்க்குறது வந்து சுதிர் பூங்கா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து எந்த வழியா போறாங்களோ, அதே வழியா தான் திருப்பி வர முடியும். அந்த மாரி ஒரு கேமுங்க இது. அப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த மாரி வளைவுலாம் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாரி உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் நேரத்த கழிச்சுட்டு போலாம். 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா, பூங்காக்கள் தாங்க. அப்படியே பார்த்துட்டே போலாம். அவ்வளோ அழகா இருக்கும். சரி இந்த பூங்காவோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல திட்டமிடப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, 165 ஏக்கரா. ஆனா இப்ப அது நடைமுறைப்படுத்தியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 45 ஏக்கராங்க. இந்த 45 ஏக்கராவுல நெறைய செடிகள் வச்சிருக்கிறாங்க. அதாவது இது எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 208,50,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. சரி இதில என்னென்ன செடிகள் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில வளரக்கூடிய செடிகள் நெறைய வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மருத்துவ மரங்கள், அதேமாரி மழையே இல்லாம வந்து வளரக்கூடிய செடிகள், இதெல்லாம் நெறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே போலாம். இது யாருக்கு அதிகமா பயன்படுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நெறைய பயன்படும். நெறைய விஷயங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க. அந்த மாரி ஒரு இடம் தான். சரி இங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ராட்டனம் இருக்குது, உணவகம் இருக்குது, படிப்பகம் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இது நெறைய விதமான பூங்காக்கள் வந்து உள்ள இருக்குதுங்க. என்னென்ன பூங்காக்கள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விதவிதமான பூங்காக்கள் இருக்கு. அதேமாரி வாசனை திரவிய மரங்கள் உள்ள இருக்கு. சரி அதே மாரி எத்தன மரங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 வகையான மரங்கள் இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில மரங்கள் பேர மட்டும் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, செம்பக மரம், கல்லிலவு, மிளகு மரம், கடல் திராட்சை, திருவோட்டு மரம், கலிபுடா, வரிக்கமுகு, மலை பூவரசு, எலுமிச்சை மரம் இதெல்லாம் நெறைய இருக்குங்க. அதுபோக குங்கும மரம் இதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போலாம். இதெல்லாம் இன்னும் பெருசாயிருச்சுன்னா, பார்க்கறக்கு இன்னும் அழகா இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அதே மாரி பச்சை பசேல்னு உள்ள இடங்கள் நெறைய இருக்குது. ஆனா, இத சுத்தி பார்க்கணும்னா ஒரு நாள் உங்களுக்கு பத்தாதுங்க. அவ்வளவு பெரிய இடங்க. ஏன்னா, உட்காந்து உட்காந்து போனீங்கன்னா, ஒரு நாளே போயிரும் உங்களுக்கு. பொழுத கழிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இடம்.
இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அதாவது கேமரா பொருத்தப்பட்டிருக்குதுங்க. இங்கே எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காது. உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுபோக இந்த பூங்காக்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூங்கா வந்து நீங்க பார்க்கத்தான் முடியும். அதே மாரி தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. இறங்கி பார்க்க முடியாது. கண்ணுல பார்த்துக்கிட்டே நம்ம போலாங்க. அந்த அளவுக்கு பராமரிப்பு வந்து நீட்டா இருக்குது. இதே மாரி வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா, பூங்கா இன்னும் வந்து அழகா இருக்குங்க. அப்படியே இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா, நெறையா விதமான விளையாட்டுகள்லாம் இருக்குது. அதாவது ராட்டனம் சுத்துறது, இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து தனியா வந்து கட்டணம் செலுத்தணுங்க. அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு, அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா, பூங்காக்கள், ரோஸ் கார்டன் இதெல்லாம் நெறையா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாரி, அங்க வாசனை திரவிய பூங்கா ஒண்ணு இருக்கு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு, இந்த சைடு வந்தீங்கன்னா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, மானு இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு வரலாம். இதில வந்து ரோஸ் வகைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 வகையில வந்து உள்ள இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு வரலாம். இதுபோக பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பகுதியில இப்படி ஒரு இடம் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து பொழுத கழிக்கணும்னா எங்கே போவோம்? ஒண்ணு வாலாங்குளத்துக்கு போவோம். இல்லைன்னா வ.உ.சி. பூங்கா போவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த செம்மொழி பூங்காவுக்கு வந்து நம்ம பொழுத கழிக்கலாம். அதுபோக சிற்பங்கள் வேற லெவல்ல இருந்ததுங்க. அதாவது ஒவ்வொரு சிற்பத்துக்கும் அதனுடைய விளக்கங்கள், பேரு எல்லாமே எழுதியிருக்கு. இதுக்குள்ள இன்னொரு விஷயங்கள் இன்னும் வரப்போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தியேட்டரும் வரப்போகுது. அதுபோக கண்ணாடி மாளிகை, ஆடிட்டோரியம் இதெல்லாம் அங்க வரப்போகுது. அதனால இந்த செம்மொழி பூங்கா வந்து கோவை மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க.